வணக்கம். தமிழக அரசியல்ல கடந்த 50 வருஷமா இருந்த ஒரு பெரிய சிஸ்டம். ஆமாங்க, அந்த இருதுருவ அரசியல் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. இந்த பிரத்யேகமான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தரவுகளோட அடிப்படையில 2026 தேர்தல் கணிப்புகள் காட்டக்கூடிய அந்த மாபெரும் அரசியல் பூகம்பத்தை பத்தி தான் ரொம்ப டீட்டெயில்டா, அதே சமயம் எந்த சார்பும் இல்லாம அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள்: முதல்ல 2026 கணிக்கப்பட்ட அரசியல் பூகம்பம், 2வது உடைந்த கூட்டணிகளும் துரோகங்களும், 3வது திராவிடம் மற்றும் தேசிய சித்தாந்தங்களோட இணைப்பு, 4வது துயர சம்பவங்களும் மாறுபட்ட அதிகார மையங்களும், அப்புறம் கடைசியா இதுல தேசிய அரசியல் களத்தோட நிலைப்பாடு. முதல்ல 2026 அரசியல் தேர்தல் பூகம்ப பத்தி பாப்போம். இந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆச்சரியமான கணிப்பு என்னங்கறத பாத்துரலாம். 108. ஆமாங்க, இது வெறும் நம்பர் கிடையாது. வரப்போற 2026 தேர்தல்ல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவக, தனிப்பெரும் கட்சியா ஜெயிக்க போறதா கணிக்கப்பட்டிருக்க இடங்களோட எண்ணிக்கை தான் இது. யோசிச்சு பாருங்க. 5 தசாப்தங்களா தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை உடைத்து ஒரு புது கட்சி இவ்ளோ பெரிய நம்பரத்தோடுன்னு சொல்றது நிஜமாவே ஒரு மாபெரும் அரசியல் அதிர்வலைதானுங்க. இப்போ இந்த கணிப்புகளுக்கு இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை கவனிங்க. தவக 108 இடங்களை பிடிக்கும்னு சொல்ற அதே நேரத்துல ஆளுங்கட்சியான திமுக வெறும் 59 இடங்களுக்கு தள்ளப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தே பெறும்னு கணிப்புகள் சொல்லுது. தேசிய கட்சியான பாஜகவுக்கு வெறும் 1 இடங்கான கணிக்கப்பட்டிருக்கு. இதுல உச்சக்கட்ட அரசியல் அதிர்ச்சி என்ன தெரியுமா? முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லயே தோல்வியை தழுவார் அப்படிங்கிற அந்த கணிப்பு தான். அடுத்ததா, இந்த பூகம்பத்துக்கு காரணமா சொல்லப்படுற உடைந்த கூட்டணிகளும் துரோகங்களும் பத்தி பார்க்கலாம். பொதுவாவே தமிழகத்துல திராவிட கட்சிகள் தான் எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் ரோல ப்ளே பண்ணுவாங்க. தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் இடங்கள் தான் ஒதுக்கப்படும். ஆனா இந்த கணிப்புகளின் படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணியில தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க ஆதரவளிப்பாங்கன்னு ஒரு சூழல் கணிக்கப்பட்டிருக்கு. இது பல வருஷமா இருந்த கூட்டணி கணக்குகளையே மொத்தமா சுக்கு நூறாக்கும் ஒரு நகர்வுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டணி மாற்றம் திமுக தரப்புல எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இந்த வார்த்தைகள்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம். திமுகவோட பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஒரு துரோகி, மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் குறுக்கு வழியில் அதிகாரத்தை தேடி எங்களை பின்முதுகில் குத்திவிட்டது, ஒரு இக்கட்டான சூழல்ல தோள் கொடுத்தாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல வெளிப்பட்ட கோபம் இது. அதே நேரத்துல இது திமுகவோட சித்தாந்த ரீதியான பார்வையிலிருந்தும் நாம பார்க்கணும். ஆராஜா அவர்களோட இந்த கருத்தை கவனிங்க. தேசிய கட்சிகள் மாநில சுயாட்சியை மதிக்க வேண்டும், கூட்டணியை விட்டு வெளியேறுவது வெறும் அரசியல் சந்தர்ப்பவாதம். இந்த 2 கருத்துக்களுமே ஒரு கூட்டணியோட முறிவு எந்த அளவுக்கு அரசியல் மற்றும் தத்துவவாத ரீதியான மோதல்களை உருவாக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. 3வது பகுதிக்கு வருவோம். திராவிடம் மற்றும் தேசிய சித்தாந்தங்களோட இணைப்பு. தமிழகத்தோட 50 கால அரசியல் அப்படின்னாலே அது திராவிடம் எதிர் ஆரியம் அப்படிங்கிற ஒரு இருதுருவ மோதலா தான் இருந்து வந்திருக்கு. ஆனா விஜய் இதை கம்ப்ளீட்டா மாற்றி திராவிடம் தேசியம் இது ரெண்டுமே எனது 2 கண்கள் அப்படிங்கிற ஒரு மிதவாத வழியை கையில் எடுத்திருக்காரு. அதாவது திமுகவை எதிர்க்க திராவிடமும் வேணும், பாஜகவை எதிர்க்க தேசியமும் வேணும் அப்படிங்கிற ஒரு தந்திரமான நகர்வுது. சிம்பிளா சொல்லணும்னா 2 தரப்பு வாக்காளர்களையும் ஈர்க்கிற மாதிரியான ஒரு நடுநிலை அரசியல் ஃபார்முலா அது. சரி, பழைய அந்த ஆரிய திராவிட சித்தாந்தங்கள் ஏன் இப்போ பெருசா எடுபடல? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், தலைமுறை மாற்றம். இப்போ இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் டெக்னாலஜியும் தான் ரொம்ப முக்கியம். 2வது, கலாச்சார கலப்பு. கல்வியாலையும் தகவல் தொடர்பாலையும் அந்த காலத்து பிரிவினைகள் இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. 3வது, ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை. பழைய சித்தாந்த போர்களை விட லஞ்சம் இல்லாத ஒரு சிறப்பான நிர்வாகத்தைய மக்கள் இப்போ அதிகமா எதிர்பார்க்கறாங்க. இதுதான் தவேகவோட அபரிமிதமான வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இப்போ நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. இதுல துயர சம்பவங்களும் புதிய அதிகார மையங்களும் பத்தி பார்க்கலாம். செப்டம்பர் 2025 நடந்த ரொம்பவே ஒரு துயரமான சம்பவத்தை நாம இங்க பதிவு செஞ்சாகணும். கரூர்ல நடந்த தவக மாநாட்டுல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அந்த சமயத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய கருத்தில் கொண்டு போலீஸ் கொடுத்த அட்வைஸ் படி விஜய் உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனா இது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்துல ஒரு தலைவர் மக்களோட தானே இருந்திருக்கணும், அவருக்கு கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லையான்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அவர் மேல முன்வைக்கப்பட்டுச்சு.
இந்த ஒரு விஷயத்திலிருந்து நம்ம இன்னொரு முக்கியமான மாற்றத்தையும் கவனிக்கணும். அது என்னன்னா, மாநிலத்தோட அதிகார மையங்கள்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறை மாற்றம். பல வருஷமா தமிழ்நாடு அரசியலோட திசையை தீர்மானிச்சது கோபாலபுரமும் போயஸ் கார்டனும் தாங்க. ஆனா இப்போ அந்த புதிய அதிகார மையம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள பனையூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. பனையூர் இப்போ ஒரு நிழல் தலைமைச் செயலகமா, அதாவது ஷேடோ செக்ரட்டேரியட்டா மாறி புது அரசியல் வியூகங்கள் தீட்டப்படுற இடமா உருவெடுத்திருக்கு. சரி, ஃபைனலா 5வது பகுதி, தேசிய அரசியல் களம். இந்த கணிப்புகளை தேசிய அளவுல வச்சு பார்த்தோம்னா பிக்சர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவோட தேசிய வியூகம். அவங்க பல வருஷமா தமிழ்நாட்டுல காவிய அரசியலையும் ஆன்மீக அரசியலையும் முன்னெடுத்தாலும் அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ அந்த ஒரு இடம் மட்டும் தானே கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டோட அந்த வலுவான திராவிட மற்றும் சுயாட்சி உணர்வு அதை தடுத்து நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியோட தலைவர்களான மமதா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே மாதிரி ஆட்கள் இந்த கணிப்புகளை ரொம்பவே ஆர்வமா பாக்குறாங்க. மாநில உரிமைகளை பாதுகாத்து தேசிய அளவுல ஒரு கூட்டாட்சி புரட்சியை உருவாக்குறதுக்கு விஜயோட இந்த எழுச்சி ஒரு சூப்பர் மாடலா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா நமக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி வருது. 108 இடங்கள் அப்படிங்கிற இந்த மாபெரும் வெற்றி கணிப்பு நிஜமாவே ஊழல் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை விரும்புற ஒரு புதிய தலைமுறையோட உண்மையான அரசியல் மாற்றமா, இல்லனா ஒரு நடிகரோட சினிமா செல்வாக்குக்கு கிடைச்ச ஒரு தற்காலிகமான வெற்றியா? ஒரு 50 வருஷ கால வம்சாவளி அரசியல விஜய் உண்மையிலே வீழ்த்திட்டாரா அப்படிங்கறத 2026ல காலம்தான் நமக்கு உணர்த்தும். இந்த தரவுகள் அடிப்படையிலான விளக்கப்பதிவு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம்.